மக்களே, என்னோட காணொலியில நான் அதிகமா இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் பத்தி நான் சொல்லிட்டே இருப்பேன். அது ஏன் நான் அடிக்கடி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்றது சேஃப்டி சிஸ்டம்ஸ், ஏர் பேக், பேசஞ்சர் ஏர் பேக், நீ ஏர் பேக், சைடு ஏர் பேக், கர்டன் ஏர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. நான் ஃப்ரண்டல், எனக்கு பாத்தீங்கன்னா பேசஞ்சர் ஏர் பேக், நீ ஏர் பேக் நான் தான் புது டெக்னாலஜி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால ஒரு ஏர் பேக்ல என்னென்னலாம் பிரச்சனை வருதோ அதுக்கெல்லாம் நாங்க ரூட் காஸ் அனாலிசிஸ் போடுவோம். இந்த மாதிரி ரூட் காஸ் அனாலிசிஸ் போடும்போது நான் இந்த காரணங்கள் கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இப்ப இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு பிரச்சனை இருக்காது. என்னால இதனால ஆயிருக்கும் அதனால ஆயிருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனா நான் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் போடும்போது பாத்தீங்கன்னா நான் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவேன். என்னடா இது பிரச்சனை, என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு ஊக்கமா இருந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் இல்லாம இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் ஏன் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, தக்காத்தா அப்படின்ற ஒரு கம்பெனி, ஒரு சில பேர் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தீங்க அப்படின்னா கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க. தக்காத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏர் பேக்கோட மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனி. அவங்க தான் பாத்தீங்கன்னா குளோபல் லீடரா இருந்தாங்க ஒரு காலத்துல. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட இன்ஃபிளேட்டர் இருக்குங்க. இன்ஃபிளேட்டர்ன்றது என்னன்னா கேஸ் உங்களுக்கு பேக் இருக்கு இல்லைங்களா, பேக்ல உங்களுக்கு கேஸ் அனுப்பும். கேஸ் அனுப்பி அந்த பேக்கை உங்களுக்கு ஃபுல் பண்ண வைக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஃபுல் டிப்ளாய்மெண்ட் ஆகி வரும். இப்போ ஒரு பேக் டிப்ளாய் பண்றதுக்கு உங்களுக்கு ஆகக்கூடியது பாத்தீங்கன்னா 35 மில்லி செகண்ட். இது கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து ஃபாஸ்டாவும் 30 மில்லி செகண்ட்லயும் பண்றவங்க இருக்காங்க, 40 மில்லி செகண்ட்லயும் பண்றவங்க இருக்காங்க. 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லி செகண்ட். ஓகேங்களா, அது இந்த 1000 மில்லி செகண்ட்ல நான் வெறும் 35 மில்லி செகண்ட்ல ஒரு ஏர் பேக் டிப்ளாய் ஆகி நிக்குது. அதாவது ஒரு ஆக்சிடென்ட்ன்றது இப்படி அப்படின்றதுக்குள்ளதான் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஓகேங்களா, அதுக்குள்ள மூஞ்சி போய் டமால் அடிச்சு பின்னாடி வந்துரும். ஓகேங்களா, அதுக்குள்ள அந்த பேக்கை டிப்ளாய் பண்ணி பொசிஷன் பண்ணி அந்த டம்மி இந்த முகத்தில் அடிக்கிற அளவுக்கு நாங்க சீக்கிரமா அதை டிப்ளாய் பண்ணி வைக்கணும். இதுக்கு நாங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இன்ஃபிளேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃபிளேட்டர் தான் மிகப்பெரிய ஒரு கீ ரோல். இந்த டெக்னாலஜி அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டெக்னாலஜி. இதுல எதனா ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா கூட மொத்த வெஹிக்கிள் ரீகால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த தக்காத்தா விஷயத்துக்கு வருமே, அவங்க பண்ண தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபிளேட்டர் டெக்னாலஜி இருக்கு இல்லைங்களா, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்விரான்மெண்டல் சிமுலேஷன் சொல்லுவாங்க. அதாவது இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேலட்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. பேலட்டா இருக்கும், உள்ளுக்குள்ள மாத்திரைங்க மாதிரி இருக்குங்க. சிம்பிளா சொன்னா நம்ம மருந்து இருக்குல்ல, குட்டி மாத்திரை இருக்கு இல்லைங்களா, பேராசிட்டமல் மாதிரி, அந்த மாதிரி மாத்திரையா உள்ள அடிக்க வச்சிருப்பாங்க. சோ அது பாத்தீங்கன்னா இக்னிஷன் சொல்லிட்டு இருக்கும். இக்னைட் ஆன உடனே உங்களுக்கு அது உள்ளுக்குள்ள ஃபயர் ஆகி லேயரா உங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த பேலட்ஸ் பர்ன் ஆகி அது கேஸா ஃபார்ம் ஆகும். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பேலட்ஸ் எல்லாம் வெளியில வராம இருக்கிறதுக்கு ஃபில்டர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி போட்டு வச்சிருப்பாங்க. இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க இன்ஃபிளேட்டர் டெக்னாலஜில இந்த மாதிரியான என்விரான்மெண்டல், அதாவது ரொம்ப நாள் ஆக ஆக உங்களுக்கு அந்த இன்ஃபிளேட்டர்ல ஒரு பிரச்சனை, ரஸ்ட் ஃபார்மேஷன் வச்சுக்கலாமே, சின்னதா ரஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் அவ்வளவு ஃபாஸ்டா, இப்ப 35 மில்லி செகண்ட்ல ஒரு பேக் டிப்ளாய் ஆகுது அப்படின்னா அப்ப அந்த கேஸ் எவ்வளவு ஃபாஸ்டா வெளியில வரும் பாருங்க. அப்போ ஒரு சின்ன பார்ட்டிகல், ஒரே ஒரு ரஸ்ட் ஃபார்மேஷன் ஆன ஒரு இரும்பு துண்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க, ஈஸியா வெளியில பேக்கை கிழிச்சுக்கிட்டு பேசஞ்சரோட மூஞ்சில அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனாலதான் தக்காத்தா அப்படின்றத நிறைய இன்ஜுரிஸ், நிறைய ஆக்சிடென்ட் ஆகும்போது அதுல கேஸ் ஸ்டடி பண்ணாங்க. அதுல இந்த மாதிரியான இன்ஃபிளேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகல்ஸ் முகத்துல அடிச்சு இதனால இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் தக்காத்தா அப்படின்ற ஒரு கம்பெனி பயங்கரமா கொலாப்ஸ் ஆகி ஒண்ணுமே இல்லாம போச்சு. எதுக்காக இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ்ன்றது முக்கியம் அப்படின்றதுக்கு, இவங்க பண்ண தப்பு அப்படின்றது இந்த இண்டஸ்ட்ரியே உழுக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால பாத்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன தப்பு இருந்தாலும், ஒரு ஏர் பேக்ன்றது 35 மில்லி செகண்டுக்குள்ள உங்களுக்கு டிப்ளாய் ஆகி பொசிஷன் நிக்குது. அப்ப அதுல உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்லனா, இப்ப உங்களுக்கு ஃபேப்ரிக், இப்ப நம்ம விரலோட விரல வச்சு தேய்ச்சாலே ஃபிரிக்ஷன் வருது இல்லைங்களா, இப்போ இது 35 மில்லி செகண்ட்ல ஒரு பேக் உங்களுக்கு டிப்ளாய் ஆகி நிக்குது அப்படின்னா இந்த உராய்வுனால ஏற்படக்கூடிய டேமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். சோ அந்த உராய்வுன்றது பேக்கோட பேக் உராய்ஞ்சி வந்துச்சா, இல்ல இந்த பேக் போய் வேற எங்கன்னா என்விரான்மெண்ட் காம்பனன்ட்ஸ், ஐபி இருக்கு, விண்ட்ஷீல்ட் இருக்கு, அந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ல போயிட்டு அடிக்கும் போது உங்களுக்கு டேமேஜ் ஆச்சா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கிரைட்டீரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளுக்குள்ள த்ரெட்டுங்க இருக்கும். நீங்க இந்த ஏர் பேக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஊசி நூல் போட்டு நம்மளுக்கு தச்சு தானே வச்சிருக்கோம், உள்ளுக்குள்ள த்ரெட்டுங்க இருக்கும். அந்த த்ரெட்டுங்களால எங்கன்னா தேஞ்சி அதனால டேமேஜ் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரைட்டீரியா இருக்குங்க. எனக்கு இந்த பிரஷர் இருக்கிற காரணத்தினால இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் ஃபிளைட்டுக்கெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அதை நான் தேடி பார்ப்பேன். அதுல பாத்தீங்கன்னா 1985ல ஜப்பானுடைய ஒரு ஏர்லைன்ஸ் 123 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்லைனர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டோக்கியோல இருந்து ஒசாகாக்கு போயிருந்தது. சோ அதுல இருந்த பேசஞ்சர் பாத்தீங்கன்னா 524 பேர் பேசஞ்சர் இருந்தாங்க. சோ அந்த 524 பேசஞ்சர் இருந்த அந்த ஒரு விமானம் உங்களுக்கு ஃபுஜி மவுண்டைன், இந்த மவுண்ட் ஃபுஜி இருக்கு இல்லைங்களா, அது மேல பறந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த கேட்டாஸ்ட்ரோபிக் அப்படின்னு சொல்றாங்க, கேட்டாஸ்ட்ரோபிக் பிரஷர் லைனர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது பாத்தீங்கன்னா இந்த கேபின்குள்ள உங்களுக்கு அந்த பிரஷரை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு இது ஒன்று இருக்குதுங்க. சோ அது என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வெடிச்சு சிதறி, அதனால பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு டேமேஜ் ஆகி போய் இந்த பிளைட் கண்ட்ரோல் பண்ண முடியாம சுத்தி கடைசியில மலையில மோதி விபத்து ஏற்பட்டுச்சு. அதுல சர்வைவர் பாத்தீங்கன்னா 4 பேர் சர்வைவ் ஆனாங்க. அந்த 520 பேர் உயிரிழந்துட்டாங்க ஆக்சுவலா. சோ இந்த ஒரு விமானத்தினுடைய இந்த கதையை படிக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது இவ்வளவு பெரிய விமானங்க, அந்த விமானம் எப்படி உடஞ்சி கீழே விழுந்தது அப்படின்றத ஒரு இன்ஜினியர் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எந்த அளவுக்கு பிரில்லியண்டா இருப்பான்.
அவ்வளவு பெரிய ஒரு விமானம், அதோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செதறி போய் பல இடங்கள்ல விழுந்து இருக்குது. அந்த பார்ட்ஸை மொத்தமா பொறிக்க எடுத்துன்னு வச்சு அதை அசம்பிள் பண்ணி பார்த்து இந்த விமானம் வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 1978 இந்த விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது இந்த டெயில்ல வந்து இப்படி டேக் ஆஃப் ஆகுது இல்லைங்களா, அந்த டெயில் போர்ஷன் வந்து உங்களுக்கு தரையில பட்டுச்சு. அது தரையில பட்ட காரணத்தினால இந்த பிரஷர் ஹெட் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த பல்க் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன ஆயிருக்குன்னா டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்கு ஒரு மெக்கானிக் என்ன இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா டோக்கியோல இருக்கக்கூடிய நரிட்டா ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் மெக்கானிக் என்ன பண்ணிருக்காருன்னா அதுக்கு வந்து வெல்டிங் அடிச்சிருக்காரு. அந்த வெல்டிங்கோட ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காங்க. அது போயிங்கோட ஸ்பெசிபிகேஷனுக்கு அவுட் ஆஃப் ஸ்பெக்ல வந்து அதை வெல்டிங் அடிச்சிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து பெரிய விஷயமா ஆனது உடனே அந்த மெக்கானிக் இருக்காரு இல்லைங்களா, அவர் கூட வந்து சூசைட் பண்ணிட்டு வந்து உயிர் இழந்துட்டாரு. நம்மளால வந்து 520 பேரோட உயிர் போயிடுச்சு அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்து இறந்து போயிட்டாரு அப்படின்றது இன்னும் அடுத்த ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு பெரிய ஒரு ஏர்லைனரே உங்களுக்கு டிசாஸ்டர் ஆகி அதோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரும்போது சாதாரண ஒரு ஏர் பேக் இதுலயே நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்தது. சோ நம்ம ஏதோ வந்து டிப்ரெஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்மளை விட பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு மக்கள் வந்து கண்டுபிடிக்கும் போது இதெல்லாம் என்னடா ஜுஜிபி அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். சோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் இந்த ஃபிளைட் கண்டுபிடிச்சு பண்ண விஷயம் என்ன ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நான் என்னோட நாலேஜை டெவலப் பண்ணிட்டு நான் வந்து இப்போ ரூட் காஸ் அனாலிசிஸ்ன்றது சர்வசாதாரணமா பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். சோ ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ற உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காணொலி நான் ஷேர் பண்றேன். அடுத்த ஒரு நல்ல காணொலியில பார்க்கலாம். பை பை.